ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்மளோட இன்ஸ்டல் சேலஞ்சில் டே வந்து 23 வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்னோடய டே வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக போச்சு. ஸோ இன்றைக்கி எனக்கு பயங்கர மூட் ஆஃப். என்னால் வந்து எந்த வேலையும் ஒழுங்காகவே செய்ய முடியல. பட் இருந்தாலுமே என்னுடைய டே வந்து நம்ம ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து மார்னிங் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். தம்பியை வந்து சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். சாம்பார் பொரியெல்லாம் செஞ்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். நமக்கு மூடு எப்படி இருந்தாலும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அவனுக்கு சமைச்சு முதல்ல அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ரிலாக்ஸ்டாக ஃபேட் கட்டர் ட்ரிங்கை எடுத்துகிட்டு போய் உட்காந்து குடித்தேன். நேற்று தான் இந்த செடியை நட்டு வச்சேன். எனக்கு கத்தாழை அதிகமாக தேவைப்படுது. இது எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெருசாக கார்டனிங் பண்ணுறதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத விட நான் கடை வீடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். இதை பார்த்து கரெக்டாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம்னா அது கரெக்டாக பராமரிக்கணும். அந்த பராமரிக்கிற டைம் நமக்கு குறைவாக இருக்கணும். நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் வந்து வச்சுக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்தேன். தொட்டி ஃபுல்லாக பாத்திரம் இருந்தது விளக்குறதுக்கு அண்ட் மடிக்கிறதுக்கு துணி ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிடா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் கூட பண்ணலை. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு மூட் ஆஃபு. ஏன்னு தெரியல, சில டைம் அப்படி தான் நமக்கு காரணமே இல்லாமல் நம்மளோட மைண்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்படியே ப்ரீஸாகி நின்றுடும். அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தேன். சில விஷயங்கள்லாம் நோட் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து காஃபி குடித்து முடிச்சுட்டு இன்னும் பல வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு இன்றைக்கி வந்து பொரியலும் தயிரும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். கொத்தவரங்காய் பொரியல் தேங்காய் போட்டு எடுத்துக்கிட்டேன். என்னோடய லஞ்ச் இன்றைக்கி இது தான். ஸோ குளிச்சுட்டு வந்து பொறுமையாக எடுத்துக்கிட்டேன். பெருசாக சாப்பிடலை. அப்புறம் பெருசாக எந்த வேலையும் செய்யலை. இப்படி தான் இந்த நாள் எனக்கு இப்படி போச்சு. இந்த மாதிரி என்றைக்காவது யாருக்காவது நடக்கும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமோ 6 மாதத்துக்கு ஒரு டைமோ இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரியே தோணும். அப்படியே நான் வந்து ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுவேன். அங்கங்கே போய் நிற்கிறது. பாருங்கள், ஈவினிங் போல் வந்து மொட்டை மாடியில் போய் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றுட்டுருந்தேன். தனியாக இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது, இப்படி நிற்கிறது அப்படி நிற்கிறது, இப்படிமாவே இருந்தேன். அப்புறம் ஈவினிங் என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே அவனுக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நானும் டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். பாருங்கள், இப்படி தான் ஃபோனை பார்த்து தனியாக ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். அம்மா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு. நைட்டு போல் சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு சப்பாத்தி அண்ட் என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் அந்த நைட் க்ரீம் கூட போடலை. அந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்கை குடித்து முடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். இந்த நாள் எனக்கு இப்படி தான் ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு கமெண்ட்